செய்யறதுக்காக மக்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து ஒரு சில தட்சணை மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு காணிக்க மாதிரி வேண்டுதல்னு சொல்லலாம். ஒரு வேண்டி வீட்டில் வேண்டி ஒரு 10 ரூபா காயின் 10 காயின் ஒரு ரூபா காயின் மொத்தமாக சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அங்கே ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு பண விஷயமா எவ்வளோ பெரிய பண விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கோடிக்கணக்கான பணம் வர வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேண்டுதலை வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து வசூல் ஆகிடும். அப்படி வசூலானதுக்கப்புறம் அம்பாளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அதை செய்யலாம். நன்றி, வணக்கம். வணக்கங்க, நான் வந்து அரும்பாக்கம் ஜெயநகர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து 3rd ஸ்ட்ரீட்டில் வாடகை சிலை வச்சிட்ருக்குறாங்க, பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, சக்தியை நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நான் வந்து இது வந்து யாகத்தில் கலந்தனும் ட்ரை பண்ணி பார்க்க எனக்கு அமையவே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த வாரம் தான் கிடச்சிருக்குது, வந்திருக்கோம், சேர்ந்துருக்கோம், பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இங்கே நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 வாட்டி வந்து அம்மனை வந்து தரிசனத்துக்கு கூப்பிட்டேன். ஸோ எனக்கு பலன் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் வாங்க, எல்லோரும் வாங்க, அம்மனோட அருளை பெற்றுக்கொள்ளணும். சக்தி ஐயாக்கிட்ட நான் வந்து ப்ளஸ் பண்ணி திருநூறு வச்சு விட்ருக்காங்க ஐயா. நல்லா ப்ளஸ்ஸிங்கில் வைப்ரேஷன் இருக்குது, நல்லா வைப்ரேஷன் இருக்குது. நான் வந்து வீட்டில் வந்து 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து கோயில் எங்கே இருக்குது எங்கேயாச்சும் போகணுன்றதுக்காக ட்ரை பார்த்தேன். எனக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல. இப்போ தான் வாடகை அம்மன் எனக்கு வெளிச்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து இப்போ வந்து வாரம் இங்கே அம்மனை பார்த்துட்டு ஐயாட்ட திருநூறு வாங்கிட்டு, சக்தி ஐயாட்ட திருநூறு வாங்கிட்டு அந்த யாகத்தில் கலந்து பலன் அடைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் வாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு பிளஸ்ஸிங் உண்டு. கண்டிப்பாக வாடகை அம்மன் நம்மளுக்கு பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். அது உங்க குடும்பத்துலதான் வந்து அரங்கோன்னு இருக்குது. வெளிய ஆளுங்க வந்து முறை சொல்லக்கூடாது. அதான் எவ்வளோ இறங்கியிருக்காங்களா அம்பாலே? என்ன வெளிச்சத்துக்கு வரலையப்பா, சீக்கிரம் வர வைங்க. அதான் வாராகி இல்லம் யூடியூப் சேனலில் பார்த்துங்க. நான் வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டத்துலேருந்து இங்கே வந்தேங்க. சென்னை வந்தேன். சென்னை பக்கத்தில் கோயம்பேட்டிலேருந்து இங்கே ஜெயநகர் பூங்கா 3வது தெருவில் இருக்கிற ஸ்ரீ மகா வாராகி இல்லம் இங்கே இருக்குது. அங்கே வந்து நான் பார்க்கும்போது யாகம் நடக்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேங்க. இங்கே வந்து மக்கள் வந்து பல மாவட்டத்திலிருந்தும் பல ஊர்கள் அருகில் இருக்கிற ஊர்களில் வந்து இங்கே யாகத்தில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 79வது யாகம் பஞ்சமி தேதியில் இன்றைக்கி சிறப்பாக நடைபெற்றது. இந்த யாகத்தில் வந்து எல்லா மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் உலக நன்மைக்காக இங்கே கூட்டு பிரார்த்தனை நடந்தது. அது இங்கே இருக்கிற சிவாச்சாரியெல்லாம் யாகம் கணபதி ஹோமத்திலிருந்து தொடங்கி மகாமுனீஸ்வரர் வாராகி யாகம் எல்லாம் நடத்தி சீரும் சிறப்புமாக இப்போ நடத்தி முடிச்சிருக்காங்க. இங்கே ஆசி வாங்கிறதுக்காக சக்தி அம்மா நம்ம அம்மா இந்த நிறுவனத்தை நடத்துகிற மகா வாராகி இல்லம் அறக்கட்டளை நடத்துகிற சக்தி அம்மா வந்து இங்கே ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுக்குறாங்க. நான் எதை நோக்கி இங்கே வந்தேன்னா அவங்ககிட்ட என்னுடைய குறைகளை சொன்னேன். என்னன்னா எங்கள் ஊரில் ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கிற விஷயத்தை தான். எங்கள் ஊரில் என்ன கிராமம், வடகரியாத்தூர் கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த குப்பைகளையெல்லாம் மக்கள் வந்து குப்பைகளை வந்து பிரித்து கொடுக்கறது இல்லை, மக்களுக்கும் விழிப்புணர்வு இல்லை. அதே மாதிரி பஞ்சாயத்து நடத்துகிற பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கும் விழிப்புணர்வு இல்லாமல் அந்த குப்பைகளை எல்லாம் நீர்நிலையில் கொண்டு போய் கொட்டுறாங்க. அது நான் ரொம்ப வருஷமாக நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்துட்ருந்தேன். அந்த மனு எதுவுமே இது வரைக்கும் செவிசாய்க்கல. அதிகாரிகள் செவிசாய்க்கிறதுனால நான் வந்து இறைவனை வேண்டி சென்ற
அயோத்திய ராம ஜென்மபூமி அவதரித்த நாளிலிருந்து எங்கள் ஊர் ஒரு விழாவில் சௌடேஸ்வரி அம்மன் கோவில் விழாவில் நான் கலந்துக்கிட்டு சட்டை அணியாமல் இருந்தேன். அதே அன்னைக்கு நான் வந்து இந்த நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு சட்டை அணிய மாட்டேன்னு அன்னைக்கு சங்கல்பம் எடுத்தேன். இன்று வரைக்கும் நான் சட்டை அணியாமல் எல்லா இடங்களும் அயோத்தியா ராமர் கோயில்களிலிருந்து பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்றாலும் சட்டை அணியாமல் சென்று வந்து மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும், நீர்நிலையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சேன். கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு போயிருக்கிறீங்க, இந்த இடம் அவ்வளோ ஒரு நல்ல இடம், எந்த வேண்டுதல் வைக்கிறாங்களோ இங்கே அப்படியே எல்லாமே நடக்குது. அதனால் உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததில் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மிக விரைவில் அந்த கோரிக்கை, அந்த குப்பைகளை எல்லாம் நீர்நிலையில் போடாமல் இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியா, இந்த உலகமே நீர்நிலையை பாதுகாக்கணும், பூமியை பாதுகாக்கணும் வேண்டுகோளை வச்சு வராகி அம்மனை மீண்டும் ஒரு முறை வணங்கி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.